நல்விதமான விஷயம் பிறக்கும், நல்ல ஒரு தமிழ் வரும். ஆமாமா, அதான் அந்த கற்றாரே காம்பூர் வரும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும் பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரியம் அடையாத பெண்ணீர், கோபத்தை அடக்காத வேந்தன், குறுமுனி காங்காத சீடன், கோபத்தை தீரா கோபத்தை தீரா தீர்த்தம், ஏழும் இருந்து பயன் இல்லை அப்படின்னா பயன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சுவைகள் 6, சுரங்கள் 7, திக்குகள் 8, கிரகங்கள் 9, பசி வந்தால் 10 பறந்தோடு அப்படினால எவ்வளவு பேசிருக்கீங்க. ஏமா என்ன மலையும் மோதனா, மலை மோதனா தீப்பொறி பறக்கும், மலையும் மண்ணாங்கட்டி மோதனா தூசி பறக்கும். நீங்க பெரிய மலையா இல்ல மண்ணாங்கட்டியா நான் பார்க்கணும். ஏன்னா என் அண்ணன் கிட்ட எவ்வளவு ரொம்ப நம்ம எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பேசுறீங்க. அதே சமயத்துல கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு. உண்மை, நீங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீங்க பேசுறீங்களே. இருங்க சாமி, அப்படி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும் தான் கேக்குறீங்க. இப்ப நான் கேக்குறேன், நீங்க என்ன தெரியும்னு கேட்டீங்களே, அதே சமயத்துல உனக்கு என்ன தெரியும்? நான் கேக்குறேன் உங்களுக்கு என்ன தெரியும்? அனைத்தும் அறிந்தவன் அடியேன். அது எப்படி அனைத்தும் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, ஏன்னா கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றிய மூத்த தமிழ் குடி அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு முன்னாலே நீங்க வந்துட்டீங்களா? அப்ப எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? ஆமா. யார் சொன்னா? நான் சொல்றேன். நீங்க சொன்னா நான் ஏத்துக்க முடியுமா? அதுதான் உண்மை. இருங்க சாமி, என்ன பொதுவாக வந்து என்ன இவ்வளவு விவரமா பேசுறீங்கல்ல, உங்ககிட்ட என்ன விவரம் இருக்கு நான் பார்க்கணும் இல்லையா? இப்போ ஒரு மனிதன் இறந்து விட்டா மனிதனுக்கு மனிதன் ஈம காரியம் செய்வாங்க, அதானே இயல்பா தானே? இது உலக அறிஞ்ச விஷயம். சரி, ஆனால் ஒரு மனிதன் இறந்து விட்டால் தெய்வம் வந்து மனிதனுக்கு ஈம காரியம் செஞ்சது. இருங்க, மனிதனுக்கு மனிதன் ஈம காரியம் செய்வாங்க, சடங்குகள் இப்படி செய்வாங்க. ஆனா மனிதன் இறந்த பிறகு தெய்வம் வந்து ஒரு மனிதனுக்கு ஈமக்கரைய சடங்குகள் எல்லாம் செஞ்சதான். எந்த மனிதனுக்கு எந்த தெய்வம் செஞ்சது? வாங்க வாய்க்கிலேயே பேசுனீங்கல்ல, பேசி பாருங்க பார்க்கலாம். இது எப்படி கேள்வியா? இது கேள்விதானே? கேள்வியானா ஏமா ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்னா கேள்விகள் கேட்பது எதனால? பகுத்தறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னாங்க. அறிவு அப்படின்னா உணர்தல், முகர்தல், சுவர்தல், பார்த்தல், கேட்டால் பகுத்தறிவு கொண்டது இல்லையா? அதான் சொன்னாங்க, புல்லுக்கு ஓரறிவு, புழுவுக்கு ஈரறிவு, மீனுக்கு 3 அறிவு, பறவைக்கு 4 அறிவு, விலங்குக்கு 5 அறிவு, மனிதர்களுக்கு என்னை போன்ற முனிவர்களுக்கு தெய்வங்களுக்கு 8 அறிவு, அதுவே எட்டாத அறிவு அப்படின்னு இந்த அறிவுல கூட ஒன்றாக தரம் பிரித்து வைத்தான் அன்றைக்கு. அப்ப இந்த அறிவாகப்பட்டதை வந்து தாங்கள் சோதிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்க வந்திருக்கீங்க. சோதிச்சு பாருங்க, தவறு இல்ல. திருப்பி நான் சோதிச்சா உங்களால தாங்க முடியுமா சாமி? அதை யோசிச்சு சோதிச்சு பாருங்க. நிறுத்துங்க. ஏன்னா 18 புராணத்திலே வரப்பட்டவர் தாங்கள், 4 யுகத்திலே வரப்பட்டவர் தாங்கள். தாங்களுக்கு தெரியாது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறீங்க. அப்ப தாங்களுக்கு தெரியாத விவரம் எதுவுமே கிடையாது. இப்ப 18 புராணத்திலே நீங்க வந்தீங்களா? கிடையாது. எத்தனை புராணத்துல வந்திருக்கீங்க? 18 புராணத்திலே எனக்கென்று ஒரு சொந்த புராணம் உண்டு. என்ன புராணம்? என்ன புராணம் அப்படின்னா நாரதர் புராணம். அது உங்களுக்கு சொந்த புராணமா? எனக்கென்று உருவாக்கப்பட்டமா. நீங்க எல்லாம் கதையை படிச்சு தெரிஞ்சுக்கிறணும். ஆனா நாங்க அப்படி கிடையாது, அந்த கதைக்குள்ளேயே வரக்கூடியவன். அப்படிங்களா? என்ன போ நாங்க இல்லைங்க, கதை கிடையாது. கதை இல்லைன்னா உலகமே கிடையாது. கேட்ட கேள்விக்கு பதில் என்ன கேட்டீங்க? மனிதன் வந்து மனிதனுக்கு, அதாவது ஈம காரியம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு செய்வா அப்படின்னா, ஒரு பிள்ளை வந்து ஒரு தகப்பனுக்கு செய்யக்கூடியது ஈம காரியம். இறந்த பிறகு கொல்லி வைக்கிறது ஈம காரியம் செய்யறோம்ல, அதுதான் ஈம காரியம், ஈம சடங்கு அப்படி செய்யறது. இதுதான் உலக ரீதியான முறை. ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு தெய்வமே வந்து ஈம காரியம் செஞ்சிச்சு. எங்க, யாருக்கு, எந்த மனிதனுக்கு எந்த தெய்வம் செஞ்சிச்சு அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. ஏன்னா மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்றோம். மும்மூர்த்திகளிலே முதல் மூர்த்தி அப்படின்னா யாரு? முக்கண்ணன் மூர்த்தி, சிவபெருமான், சிவனாகப்பட்டவர். அந்த சிவனாகப்பட்டவர் தான் ஒரு மனிதனுக்கு ஈம காரியம் செய்தார். யார், எந்த மனிதன் அப்படின்னு கேட்டால் வல்லாள மகாராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன். இவனுக்கு எத்தனை மனைவிகள் அப்படின்னா 2 மனைவிகள் உண்டு. மல்லமை தேவி, சல்லமை தேவி அப்படிங்கிற 2 பெண்ணை திருமணம் முடிச்சாரு. அப்படி 2 பெண்ணை திருமணம் முடிச்சோம். அவருக்கு ஒரு குழந்தை என்பதே இல்லை. அப்படி குழந்தை என்பதே இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவர் என்ன பண்ணாரு? என்னை போன்ற முனிவர்கள்ட்டையும் பெரியவர்கள்ட்டையும் கேட்கிற, ஐயா எனக்கு குழந்தை இல்லை, நான் என்ன செய்யணும் அப்படி கேட்ட பிறகு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? உங்களால முடிஞ்ச அளவு தான தர்மங்கள் வழங்குங்க. தான தர்மங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சிவனுடைய அருளால உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னாங்க. அப்பவும் உனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லல, கிடைக்கும் அப்படின்னாங்க. அப்ப என்ன பண்றாரு? யார் என்ன கேட்டு வந்தாலும் கொடுக்குறாரு.
அப்பதான் சிவன் பார்க்கிறாரு, ஆஹா என்னடா வல்லாள மகாராஜா யாரு என்ன கேட்டு வந்தாலும் கொடுக்கிறானே, அப்ப இவனை நம்ம சோதிக்கணும். ஏன்னா சோதிப்பதும் சோதனைக்கு உள்ளாக்குவதும் யாருடைய வேலை அப்படின்னா அது சிவனுடைய வேலை. அப்ப என்ன பண்றாரு, இவனை சோதிக்கணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு, ஒரு சாமியார் போல மாறுறாரு. ஒரு சாமியார் போல மாறி இன்னும் பல சாமியார்களை உருவாக்குறாரு. அப்படி சாமியார்களை உருவாக்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாசிகள் இருக்கிற இடத்துக்கும் அந்த சாமியார்களை எல்லாம் அனுப்பி வச்சிடறாரு. அனுப்பி வச்சிட்டு சிவன் மட்டும் சாமியார் போல இவருடைய அரண்மனையை நாடி வர்றாரு. அப்பதான் வல்லாள மகாராஜா பார்க்கிறாரு, வாங்க சாமியார், இதுக்கு முன்னாடி நீங்க எங்க இடத்துக்கு வந்ததே இல்லை, இன்னைக்கு முதல்ல வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க நான் தர்றேன் அப்படின்னு சொல்ல, அப்பதான் சிவன் பார்த்தாரு, ஆகா என்னடா இவன் என்ன கேட்டாலும் தருவேன்னு சொல்றானே, அப்ப நான் என்ன கேட்டாலும் கொடுப்பையா அப்படின்னு கேட்க, சாமி நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பேன் கேளுங்க, ஏன்னா வந்திருக்கிறது சிவன் அப்படின்னு இவனுக்கு தெரியாது. அப்ப என்ன கேட்டாலும் தருவேன் அப்படின்னு சொல்ல, அப்பதான் சிவன் கேட்டாரு, ஐயா இன்று இரவு நான் கூடுவதற்கு எனக்கு அழகான ஒரு பெண்ணு வேணும் அப்படின்னாரு. அவ பாருங்க, சிவனே எனக்கு பொம்பளை வேணும் அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் பாருங்க வல்லாள மகாராஜா பார்த்தாரு, சரி இவர் தாசிகளை நாடி வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாரு, வேலையாட்களை கூப்பிட்டு, எப்பா இங்க வாங்க, இவர் தாசி நாடி வந்திருக்காரு, எந்த தாசி வீடு சும்மா இருக்கோ அதை பார்த்துட்டு வாங்க, இவரை அங்கே அனுப்பி வைப்போம் அப்படி சொல்ல, அப்ப வேலையாட்கள் போறாங்க. எல்லா இடத்துலையுமே ஆள் இருக்கு, ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஆளை அனுப்பிட்டு தான் இங்க சோதிப்பதற்காக வந்திருக்காரு. அப்ப வந்து சொல்றாங்க, ஐயா எல்லா இடத்துக்கும் போனோம், எல்லா இடத்துலயுமே ஆள் இருக்கு அப்படி சொன்ன பிறகு அப்பதான் வல்லாள மகாராஜா ரொம்ப கவலைப்பட்டாரு. என்னடா பெரியவர்களும் முனிவர்களும் யார் என்ன கேட்டாலும் கொடுக்க சொன்னாங்க, ஆனா இப்ப இவர் கேட்கிற பெண்ணு நம்ம கொடுக்க முடியலையே அப்படின்னு நினைச்சு கவலைப்படும் பொழுது அவர் மனைவி மல்லமை தேவி சல்லமை தேவி அப்படிங்கிற 2 மனைவியில சல்லமை தேவி என்ற பெண்ணாகப்பட்டவள் கணவனை பார்த்து சொன்னா, ஏங்க நீங்க சம்மதிச்சிங்க அப்படின்னா இந்த சாமியாரோடு நான் கூடுறேன் அப்படின்னா. எந்த மனைவியாவது கணவனை பார்த்து கேட்பாளா, இன்னொருத்தன் கூட நான் கூடுறேன் அப்படின்னு கேட்க மாட்டா. ஆனா அவ கேட்டா, சரி இதுவும் இறைவனுடைய சோதனை தான் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாரு, இருவரையுமே ஒரு அறைக்குள்ள அனுப்பி வச்சாரு. யாரார, சாமியார் போல இருக்கக்கூடிய சிவனையும் அவருடைய மனைவி சல்லமை தேவி 2 பேரையுமே ஒரு அறைக்குள்ள அனுப்பி வைக்கிறாரு. அப்படி அறைக்குள்ள போன உடனே சல்லமை தேவிங்கிற பெண் என்ன பண்றா, சாமியார் போல இருக்கக்கூடிய சிவனை அப்படின்னு கையை தொடுறா. அப்படி கையை தொட்ட உடனே சாமியார் போல இருந்த சிவன் ஒரு சின்ன குழந்தையா மாறிட்டாரு. அந்த சின்ன குழந்தைய தூக்கிக்கிட்டு அவருடைய கணவன் வல்லாள மகாராஜா கொண்டு கொடுக்குறான். வல்லாள மகாராஜா வாங்குறாரு. வாங்கிய உடனே சிறு பிள்ளையாக இருந்த சிவன் உடனே பேசினாரு, வல்லாள மகாராஜாவே, என்னுடைய தந்தையே, உங்களுக்கு பிள்ளையே இல்லை அப்படின்னு நினைச்சு நீங்க ரொம்ப கவலைப்பட்டீங்க, இனிமேல் நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு குழந்தையாக நானே அவதரிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு தகப்பனுக்கு மகன் செய்யக்கூடிய ஈம காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு பிள்ளையாக இருந்து நானே செய்கிறேன் அப்பா அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தகப்பனுக்கு பின்னால நாட்டை யார் ஆட்சி புரிவா அப்படின்னா பிள்ளை தான் ஆட்சி புரிவேன், அதே போல உங்களுக்கு அடுத்து இந்த நாட்டை நானே ஆட்சி புரிகிறேன் அப்படின்னு யாரு, சிவனாகப்பட்டவர் சொன்னாரு. இந்த நிகழ்வு எல்லாமே நடந்தது எங்க அப்படின்னா திருவண்ணாமலை. திருவண்ணாமலை இருக்கு பாத்தீங்களா, திருவண்ணாமலையில் தான் இந்த நிகழ்வு நடந்தது. இன்னைக்கு பாருங்க திருவண்ணாமலையில் வல்லாள மகாராஜா தோரண வாயில் அப்படின்னு ஒரு தோரண வாயிலே இருக்கும். அப்ப இன்னைக்கு பாருங்க சிவனாகப்பட்டவர் வந்து திருவண்ணாமலையில் வல்லாள மகாராஜாவுக்கு இன்னைக்கும் வருஷந்தோறும் ஈமச்சடங்கு என்று சொல்லக்கூடிய ஈம காரியம் திருவண்ணாமலையில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க என்ன கேட்டீங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் ஈம காரியம் செய்வது பூலோகத்தில், ஆனால் ஒரு தெய்வமே ஒரு மனிதனுக்கு ஈம காரியம் செய்தது எங்க அப்படின்னா திருவண்ணாமலையில. எந்த தெய்வம் அப்படின்னா சிவன். எந்த மனிதன் அப்படின்னா வல்லாள மகாராஜா என்ற மன்னன். அந்த மனிதனுக்கு தான் சிவன் என்ற தெய்வம் ஈம காரியம் என்று சொல்லக்கூடிய ஈம சடங்கு செய்தது. ஏத்துக்கிறீங்களா? நன்றி நன்றி. ஏன்னா மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொன்னாங்க. என்னப்பு நீங்க எல்லாம் ஏத்துக்கிட்டீங்க, நான் ஏத்துக்கிற சந்தோஷம். ஆனா இவங்க மௌனமா இருக்காங்களே, நான் சொன்னது சரின்னா ஏத்துக்கங்க, தவறு அப்படின்னா மறுத்து பேசுங்க. இப்போ நீங்களே திருவண்ணாமலை போனீங்களா, கை தட்டிட்டீங்களே, திருவண்ணாமலை நீங்க போயிருக்கீங்களா? வல்லாள மகாராஜாவோட அங்க தோரணங்கள் இருக்கா இருக்கா இருக்கா? திருவண்ணாமலை போயிருக்கீங்களே, அங்க இருக்கானே அண்ணா? அப்படி அப்படின்னா என்ன, அப்படி அப்படின்னா எதை சொன்னாலும் ஏத்துக்க முடியுமா? நீங்க எதை சொன்னாலும் நான் ஏத்துக்க முடியுமா? நாரதர் சொன்ன உடனே நீங்க எல்லாம் கை தட்டுறீங்களே, இது உண்மையாது? இது உண்மையான்னு நான் கேட்கிறேன். சொல்லு, உண்மையா இது? இல்லைங்க சுவாமி. பாத்தீங்களா? இப்ப கை தட்டுங்க பாப்போம். நீங்க சொன்னது இல்ல,
நான் சொன்ன பதில் உண்மை. நீங்க சொன்னது பொய் இல்லைன்னு அப்படி சொல்லுமா. பரவாயில்ல. ஏன் அப்படின்னா இது எங்க நடந்தது, இது உண்மைக்குமே அந்த காலத்துல நடந்தது விவரம் எங்க அப்படின்னா திருவண்ணாமலையில தான் அங்க நடந்த காரியம். அதப்ப நீங்க பேசிருக்கலாம்ல. ஆமா இருக்கணும் நீங்க சொல்லிருக்கலாம்ல. நீங்க தெரிஞ்ச மாதிரி கேட்ட உடனே நீங்க பயப்படுறீங்களே. அப்ப நான் கேட்டோம்னா இல்ல நீங்க பயந்து போயிருக்கீங்க. அப்ப நடிகர்கள் எதை சொன்னாலும் நீங்க கை தட்டிடுவீங்க. உண்மையை சொன்னா தட்டுவோம். என்ன போய் நான் கேட்ட உடனே நீங்களா மௌனமா இருக்கக்கூடிய காரணம் என்ன? சரி நீங்க சொன்னது பொய் இல்ல. இது உண்மைக்குமே நடந்தது திருவண்ணாமலையில. சரிமா, நீங்களும் ஏத்துக்கிட்டீங்க, மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஏப்போ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, நான் இவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா இல்லையா? கண்டிப்பான முறையில நீங்க கேட்டே ஆகணும். இப்ப நான் தட்டுறது வந்து காரணம் உங்களுக்கு இல்ல, பக்கமேல கலைஞர்களுக்காக. நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க. சரிங்க. அதே போல இப்ப மேடையில தட்டுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா பக்கமேல கலைஞர்களுக்காக. நீங்க திரும்பி பார்க்க முறைக்க கூடாது. என்ன அதே போல இப்ப என்கிட்ட வந்து சிவனை பத்தி கேட்டாங்க. சிவனை பத்தி நான் சொல்லிருக்கேன். இப்ப நான் கேட்கிறேன், சிவனுக்கு எத்தனை பிள்ளைகள்? சிவபெருமானுக்கு வந்து பொதுவாக வந்து 2-3 குழந்தைகள். யாராரு? விநாயகப் பெருமான், சரி, முருகப்பெருமான், ஐயப்பன். இப்ப சிவனுக்கு 3 பிள்ளைகள் அப்படின்னு 3 பேர் சொன்னீங்கல்ல. பிள்ளைய வந்து சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம். இப்ப சிவனுக்கு எத்தனை முகம்? சிவனுக்கு வந்து 5 முகம். அதே போல சிவனுடைய பிள்ளை முருகனுக்கு எத்தனை முகம்? 6 முகம். எங்க அப்பா பிரம்மதேவனுக்கு எத்தனை முகம்? 5 முகமாக இருந்தது. ஆனா ஒரு முகத்தை வந்து சிவபெருமான் கிள்ளி எடுத்ததுனால 4 முகம். அதே போல ஆஞ்சநேய பெருமானுக்கு எத்தனை முகம்? 1 முகம். ஏமா ஒரே முகம். தெரியுமா தெரியாதா? பிரம்மனுக்கு எத்தனை முகம்னு கேட்டேன்னு சொன்னீங்க. சாமி உங்க முகம். சிவனுக்கு எத்தனை முகம்னு கேட்டேன்னு சொன்னீங்க. முருகப்பெருமானுக்கு எத்தனை முகம்னு கேட்டேன், அதையும் சொன்னீங்க. ஆஞ்சநேய பெருமானுக்கு எத்தனை முகம்? 1 முகம் தானேங்க சுவாமி. 1 முகம் மட்டுமே உண்டா? 1 முகம் தானேங்கய்யா. 1 முகம் தானே. எத்தனை முகம்? 1 முகம் சொன்னீங்கல்ல. அதே ஆஞ்சநேய பெருமானுக்கு 5 முகம் உண்டு. எங்க எப்படி வந்துச்சு? என்னப்போ சரிதானே? சரிதானே? கை தட்டுங்க. பதில சொல்ல பிறகு தட்டுங்க. சொல்லல தெரியல அப்படின்னா உள்ள போக சொல்லிடுவான். என்னப்போ இதெல்லாம் உங்க சொந்த புராணமா? இருமா. ஆஞ்சநேய பெருமானுக்கு 1 முகம் தான் உண்டு. சரி. அப்ப ஆஞ்சநேய பெருமானுக்கு 5 முகம் அப்படிங்கிறீங்களே, இது உங்க சொந்த புராணமா? எதையாவது ஒண்ணு சொல்லி எதையாவது இந்த வள்ளிப்புள்ளி அசிங்கப்படுத்தணும்னு வந்திருக்கீங்களா? சரி, நீங்க படிச்சது அவ்வளவுதான். என்னது? என்னப்போ முஸ்தபா கிடையாது, முஸ்தபா. முஸ்தபானா அது வேற மாதிரி போயிடும். அவருக்கு அப்படி சொல்லுங்கயா. அதே போல இப்ப சொன்னீங்க அப்படின்னா மக்கள் இடத்துல இருந்து நல்விதமான ஒரு பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். சொல்லல அப்படின்னா அந்த இடத்துல கவனம் வச்சுட்டு உள்ள போயிருங்க. தம்பி நீங்க சொல்லி ஒரு நிமிஷம், முக்கியமான விஷயம் தெரியுமா? தெரியாதவங்கள ஊர்ல காட்டி கொடுக்க கூடாது. நாளைக்கு காலைல அப்ப இவங்க முதல்ல அப்படி பேச, வள்ளி சரியில்லாத வள்ளியை கூட்டு வந்துட்டீங்களே, அது பிராணம் பிடிக்காம சும்மா வந்து எதுக்கு இது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லக்கூடாது தம்பி. சரி, இதுக்கு கை தட்டலாம்ல. சரி பாவம் நம்ம உள்ள. ஏன்னா நாரதர் ஒரு நாரதர் அப்படின்னு பார்த்தேன். ஆனா எனக்கு 2 நாரதர். ஆனா அதோட சேர்ந்து இது 3வது இப்ப நாரதர். ஆமா அவர் ஆமல்ல 3வது நாரதராக வந்து நிக்கிறாங்க. ஆமா ஆமா பரவாயில்ல இருக்கட்டும். ஏன்னா ஆஞ்சநேய பெருமானுக்கு வந்து 1 முகம் தான் உலக அறிஞ்ச விஷயம். ஆனா 5 முகம் அப்படிங்கிறீங்க. இந்த 5 முகம் எப்ப வந்தது? அதுதான் முக்கியம். அதுதான் உண்மை. எப்ப வந்தது? ஒரு விஷயம் நான் சொல்றது கேளுங்க. நீங்க சொல்லி கை தட்டுங்கன்னு சொல்லி நீங்க சொல்லி மக்கள் தட்டு, அப்ப தட்டி அந்த தட்டு எனக்கு தேவையில்லை. நான் சொல்றதுக்காக அவங்க தட்டுனா போதும், தட்டலேனா வேண்டாம். ஆனா நீங்க சொல்லி தட்ட சொன்னீங்க அப்படின்னா அந்த பாராட்டுங்கிற கை தட்டு நான் ஏத்துக்க முடியாது. சரி பாப்பா என்ன பண்றாங்கன்னு பாப்போம். சொல்லுங்க. ஆஞ்சநேய பெருமானுக்கு 5 முகம். ஏன்னா பஞ்ச முகம் 5 முகம் எப்ப வந்தது? ராஜபட்ரு வரணும் நேரம் ஆச்சு. அவங்க எல்லாம் ராஜபட்ரை எதிர்பார்க்கறாங்க. அப்ப எப்ப வந்தது அப்படின்னா ராமனையும் லட்சுமணனை வந்து ஆஞ்சநேய பெருமான் மாலால் கோட்டை கட்டி பாதுகாத்து வச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் பாருங்க மயில் ராவணனாகப்பட்டவன் விபீஷண மாதிரி உருமாறி அப்படியே ஆஞ்சநேயர் பெருமானை அப்படியே சுத்தி வந்த உடனே விபீஷணன் தானே அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேய பெருமான் ஏமாந்துட்டார். அப்போ விபீஷணனாக உருமாறி வந்து ராமனையும் லட்சுமணனையும் தூக்கிட்டு போய்
பாதாள லோகத்துல அதுவும் காளியாதேவி கோவில கொண்டு போய் வச்சாச்சு. மறுபடி விபீஷணன் வராரு. விபீஷணன் வந்த உடனே ஆஞ்சநேய பெருமான் பார்க்கறாரு. என்னப்பா இப்பதானே நீ வந்துட்டு போன, மறுபடி வரைய என்ன காரணம்? அப்பதான் விபீஷணன் சொல்றாரு, ஐயா நான் வரல, நான் இப்பதான் வரேன். அப்பா ஒன்ன மாதிரி ஒருத்தன் வந்தானப்பா அப்படின்னு உடனே நான் இல்லைங்கய்யா நல்லா பாருங்க அப்படின்னு உடனே மீண்டும் அந்த வாளால் கோட்டை கட்டுறைக்கு அந்த கோட்டைக்குள்ள போய் பார்க்கல ராமனும் இல்லை லட்சுமணனும் இல்லை. அப்ப ஞான திருஷ்டியில் பார்க்கறாரு, பாதாள லோகத்துல காளியாதேவி கோவிலில் கொண்டு போய் வச்சிருக்கிறத பார்த்துட்டாரு. அப்போ போறாரு. அப்போ போனால் எங்கே கடல் தாண்டி போகணும். போயிட்டு இருக்கல பாருங்க, அந்த கடல்ல பாருங்க ஒருவரை பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஆஞ்சநேய பெருமானுக்கு அவருக்கும் பெரிய யுத்தம். இவர்னால அவரை வெல்ல முடியல, அவர்னால ஆஞ்சநேய பெருமானை வெல்ல முடியல. அப்பதான் ஆஞ்சநேய பெருமான் கேட்கிறாரு, அப்பா நீ யாரு, என்ன ஒன்னால் வெல்ல முடியல நீ யாரு? அப்பதான் அவர் சொல்றாரு, வாயு பகவான் வாயு புத்திரனுக்கு பிறக்கப்பட்டவன் நான் அப்படிங்க. அப்ப நான் தானப்பா அப்படின்னு. அப்ப ரெண்டு பேரும் அது தாயும் அப்பாவும் மகனும் வந்து அங்கே சந்தோஷப்பட்டு சேர்ந்து அப்பதான் அவர் ஏன் அப்படின்னா ஏன்னா கண்ணீர் துளியில வந்து ஆஞ்சநேய பெருமான் கண்ணீர் துளியில விழுக்கப்பட்டவர், அதான் மச்ச வல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரு இல்லையா? அப்போ நீங்க சென்று வாங்கலப்பா. அப்ப நடந்ததை சொல்றாரு, சென்று வாங்கல் உங்களுக்கே வெற்றி அப்படின்னு சொல்றாரு. அப்ப போகையில பாருங்க என்ன கடல் தாண்டி போகணும். அப்ப போயிட்டே இருக்கையில அங்க அந்த காளியாதேவி கோவிலுக்கு வந்து தண்ணீர் எடுத்து மலர்களை பறிச்சு அங்க பாத பூசை செய்யறது வழக்கம். அப்ப போகையில அந்த பெண்ணாக்கப்பட்டவள் பாக்குறாங்க. பார்த்த உடனே நீங்க யார் சுவாமி இப்படி வந்திருக்கீங்களே? அப்ப நடந்ததை சொல்றாரு. அப்படிங்களா? ஏன்னா ராமனை லட்சுமணன் இங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களை நீங்க மீட்டு கொண்டு போங்க. ஏன் அப்படின்னா சதகண்ட ராவணன் மோசமானவன், அதே போல மயில் ராவணன் மோசமானவன். அவங்க வந்து இவங்க வந்து ராமனை லட்சுமணன் கொண்டாலும் கொண்டு விடுவாங்க, நீங்க மீட்டு கொண்டு போங்க. அப்ப மீட்டு கொண்டு போனோம் அப்படின்னா ஆஞ்சநேய பெருமானை அப்படியே முழுமையாக கொண்டு போக முடியாது. அப்பதான் நம்ம சொல்றாங்க, நான் தண்ணீர் எடுத்து போவேன், ஆனால் நீங்க சிறிய உருவமாக மாறி நீங்க தாமரை தண்டுக்கள் நுழைஞ்சுக்கங்க, நான் அந்த தண்ணீரை கொண்டு போய் அங்கே தான் நான் கொண்டு போய் பாத பூஜை செய்வேன். அப்ப நீங்க அங்க வந்துருங்க, அங்க உங்க உருவத்தை காட்டுங்கன்னு சொல்ல. அப்போ வண்டாக உருமாறாரு ஆஞ்சநேய பெருமான். வண்டாக உருமாறி தாமரை தண்டுக்குள் போறாரு. அங்கே கொண்டு போய் அங்கே விட அந்த இடத்துல வந்து கொண்டு போய் அந்த தண்ணீரை ஊத்தையில ஆஞ்சநேய பெருமான் மீண்டும் வண்டாக இருந்து சுய உருவம் எடுக்கையில மயில் ராவணன் பார்த்தாராம். பார்த்த உடனே பெரிய யுத்தம், ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம், ஒன்றும் பண்ண முடியல. அப்பா மயில் ராவணனா ஒவ்வொரு கையை தனியாக வெட்டுறாரு, காலை தனியாக வெட்டுறாரு, என்னென்னமா வெட்டி பார்க்குறாரு, மீண்டும் மீண்டும் ஒன்றாக சேருது. அப்பதான் அந்த பெண்ணாகப்பட்டவள் சொல்றா, எங்க தாமரை தண்டுக்குள்ள நுழைஞ்சுக்கங்க கொண்டு போய் எங்க விடுறேன்னு சொன்னா பத்தியா? அப்ப அந்த சரிகைங்கிற பெண்ணாகப்பட்டவள் சொல்றா, சாமி இவர்களை வந்து இப்படி எல்லாம் கொள்ள முடியாது, நீங்க என்னதான் வெட்டி போட்டாலும் 6 கூரை போட்டாலும் மீண்டும் ஒன்றாகத்தான் சேரும். ஆனால் இவங்களை கொல்லணும் அப்படின்னா இவர்கள் உயிர் வந்து இவன் உடம்புல இல்லை, இவர்களோட உயிர் வந்து 5 வண்டுகளுக்குள்ள இருக்கு. அது எங்க அப்படின்னா 7 கடல், 7 கடலும் தாண்டி 7வது மலையில இருக்கு அந்த 5 வண்டுகளும். அந்த 5 வண்டுகளை கொன்னாதான் மயில் ராவணனை கொல்ல முடியும். அப்பதான் ஆஞ்சநேய பெருமான் என்ன பண்றாரு, மீண்டும் கடலை கடந்து 7வது மலைக்கு போறாரு. 7வது மலைக்கு போய் பார்க்கையில ஒவ்வொரு வண்டும் பெரிய பெரிய வண்டா இருக்குமா. அப்ப என்ன சொல்றாங்க, 5 வண்டுகளையும் ஒரே நேரத்தில் வாய்க்குள்ள பிடிச்சி போட்டா தான் அந்த வண்டுகள் சாகும். இங்க வந்து மயில் ராவணன் இறப்பேன். நீங்க ஒவ்வொன்றா சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு வண்டை நீங்க சாப்பிட்டீங்கன்னா மீண்டும் 10 வண்டு உருவம் எடுக்கும். அதனால 5 வண்டுகளையும் ஒரே நேரத்தில் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ போய் பார்த்த உடனே வண்டுகள் 5 வண்டுகள் இருக்கு, இதை எப்படி சாப்பிட்றது? அதே ஒரே நேரத்தில் தானே சாப்பிட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிதான் ஆஞ்சநேய பெருமான் என்ன பண்றாரு, விஸ்வரூபம் எடுத்து பஞ்சமுகம் 5 முகமாக மாறுது. அந்த 5 முகமாக மாறி 5 வண்டுகளையும் பிடிச்சு 5 வாய்க்களையும் வந்து போட்டார் ஒரே நேரத்தில் இல்லையா? 5 வண்டுகளையும் 5 வாய்க்கில போட்டாகலாம். அந்த வண்டாகப்பட்டது இறந்து விட்டது. மீண்டு வர மயில் ராவணனை கொல்ல ராமனை லட்சுமணன் வந்து மீட்டு கொண்டு போறாங்க. அப்ப எப்படி நீங்க வந்தீங்க, எப்படி ஆஞ்சநேய பெருமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்ப ஆஞ்சநேய பெருமான் நடந்ததை சொல்றாரு. இந்த மாதிரி இப்படியெல்லாம் நான் நடந்தேன், இப்படி வண்டுகளை கொன்னேன் அப்படின்ன உடனே அப்பதான் ராமன் சொல்றாரு, ஓ முகம் ஒரு முகம் தான் எங்களுக்கு தெரியும், நீ அங்கே போய் 7வது மலையில போய் நீ 5 முகம் எடுத்தது நான் பார்க்கலாம், எங்களுக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாது, நான் பார்க்கணும், உலகங்கள் பார்க்கணும், அந்த உருவத்தை நீ மீண்டும் காட்டு அப்படின்ன உடனே அப்பதான் ராமனுக்கு லட்சுமணனுக்கு பஞ்சமுகம் 5 முகமாக சுய உருவம் எடுத்து காட்டுறாராம். காட்டி இருவரையும் தூக்கி தோல்ல வச்சுட்டு பூலோகத்துக்கு வந்தாங்களாம். அப்போ ஆஞ்சநேய பெருமானுக்கு 5 முகம் வந்தது எப்போ அப்படின்னா
மயில் ராவணன கொள்ளையில தான் 5 முகம் வந்தது. உண்மை அப்படின்னா ஏத்துக்கங்க, இல்லைன்னா மறுத்து பேசுங்க. நன்றி நன்றி. ஏன்னா எதிரியாக இருந்தாலுமே சரியான விளக்கங்களை சொன்னால் ஏத்துக்கிற கூடிய தன்மை உண்டு அடியனுக்கு. அதே போல சரியான விவரம். ஏன்னா காலத்தையும் நேரத்தையும் அனுசரித்து செல்லாதவள் கோலமரியா குரங்குக்கு ஒப்பாவான் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. அதே போல இந்த இடத்துல சகல விவரங்களுமே தெரிஞ்ச உங்களுக்கு அந்த ஒன்று மட்டும் தெரியவில்லை என்ற ஒண்ணு அப்படின்னா எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்படி பருவத்தோடு இருக்கக்கூடிய உனக்கு ஒரு பதி அப்படின்னா புருஷன் கணவன் கணவனா அவர் யார் தெரியுமா? நான் பார்த்துட்டு வந்த புருஷன் யாரு அப்படின்னா தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானையே உனக்கு புருஷனாக பார்த்துட்டு வந்திருக்கேன். சாமி முருகன் எனக்கு புருஷனா? ஆமாமா. அவர் தெய்வமாக தான நான் நினைக்கிறேன். தெய்வமாக இருந்தவர் உனக்கு புருஷனாக வர போறாரு. வேண்டாம் என்று வெறுப்பு சொல்லாமல் அள்ளு பகலும் இந்த அவத்தை அள்ளு பகலும் இந்த அவத்தை நிபடுத்து அப்படி ஒரு தலைவர் திருப்பத்தவி கொடுத்து சொல் முடியாதுங்க சாமி. எங்க சாமி தீல தீ பிடிக்காத தீ சக்கலா தீ அங்க ஒருத்திக்கு புள்ள கொடுக்க வக்கில வகையில தெம்புல தைரியம்ல நான் போய் அவ மாதிரி இருக்கணுமா? மனசுல ஒத்தி போட்டவர் எந்த தீக்கு போகுது ஒத்தாம போகுது எனக்கு தேவையில்ல. முருகன் எனக்கு வேணாம். ஏன்னா சிறிய ஒரு கனி கிடைக்காத ஒரு காரணத்தினால கோமணத்தை இழுத்து கட்டிட்டு திரு ஆவினங்குடி என்று சொல்லப்பட்ட பழனியில போய் அமர்ந்தாரு. அங்க எப்படி போய் அமர்ந்தாரு? பட்டை அடிச்சு மொட்டை அடிச்சு பொட்டையை போட்டு பட்டாள பரதேசிய நிக்கப்பட்ட முருகன் எனக்கு மாப்பிள்ளையா? முருகன் வேணாம் அப்படிங்கறதுனால கைவரிசை செல்லாத போ கைவரிசை செல்லாத போ கட்டு வந்தாலே கைவரிசை செல்லாத போ பொய்யான தவ வேடா புனிந்து வந்தவரே பொய்யான தவ வேடா புனிந்து வந்தவரே ஓமையில் சொற்கள் புகழ் வேண நாரதரே கைவரிசை செல்லாத போ வேறொருவரும் இல்லை மேதினி மிதினிலே எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும். எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும். இனி புனர் தெளிக்காது எங்கேயும் போய் போது கை வரிசை செலவு போங்க. உனக்கு நான் சொன்னேன் ஓகோகிந்த சினமே உனக்காகவே சொன்னேன் ஓகோகிந்த சினமே மனக்காடு கொள்ளாதே மாநிலத்தில் பிதை சொல் போது நிறுத்துங்க சாமி. உங்க அப்பா யாரு? பிரமனாகப்பட்டவர். அவருக்கு என்ன வேலை? படைப்பு தொழில். உங்க பாட்டை யாரு? மகாவிஷ்ணு. அவருக்கு என்ன வேலை? காக்கக்கூடிய வேலை. உங்க மாமன் யாரு? சிவனாகப்பட்டவர். அவருக்கு என்ன வேலை? அழிக்கக்கூடிய வேலை. உங்களுக்கு எப்படி வேலை தெரியுமா? எப்படி வேலை? நான் கொடுக்க போறேன் பாருங்க. எப்படி? உலகத்திலே கிடைக்காத வேலை உங்களுக்கு தான் உயர்வான வேலை. சொல்ல போறேன் பாருங்க. எப்படி? கூட்டி 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 கொடுப்பது கோட்டி ரெண்டு பாருயா சுவாமி கூட்டி கூட்டி கொடுப்பது உங்கள் கோட்டி ரெண்டு பாருயா ஓட்டமா சொல்ல வந்த உமக்கு என்ன அக்கறைய கை வரிசை செல்லதும் போங்க. அறிவில்லா மடச்சிறுமி யாரை பார்த்து கூட்டி கொடுப்பவர்கள் கேட்கிறீங்க? புத்தி இல்லாதவருக்கு புத்தியை கூட்டி ஞானம் இல்லாதவருக்கு ஞானத்தை கூட்டி அறிவில்லாதவருக்கு அறிவை கூட்டி பல விதத்தில் பெருமைகள் தேடி கொடுக்கிற என்ன பார்த்து கூட்டி கொடுப்பவன் என்று கேட்ட ஒரு காரணத்தினாலே இன்று சூரிய அஸ்தமனத்திற்குள் உனக்கும் அந்த முருக பெருமானுக்கும் திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். முடிக்க போது பைத்தியம் 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 போங்க. வைத்தியம் பார்க்க வைத்திய நாதரே வர சொல்றேன். போயிட்டாரா முருகா? எங்க இன்னொரு வரைக்கும் நடந்தது பூரா அம்புட நாடகம். இதுக்கு மேல நடக்க போறது நல்ல வேலை கரகாட்டம்னு நினைச்சோம். ஆமா அப்படியா? இவர்கிட்ட இப்படி எல்லாம் நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுனீங்க, நல்லா தர்க்கம் பண்ணீங்க. முருகனை உண்மையிலேயே பிடிக்கலையா? ஏங்க ஒரு காட்டுக்கு நான் பெண்ணாகப்பட்டவள் வந்திருக்கேன் அப்படின்னா எதுக்காக வந்திருக்கேன்? எதுக்காக? இல்ல அவருக்காக தானே. பல்ட்டி முருகன் அந்த அளவுக்கு தெளிவான ஆள். அந்த முருகன் கிடாத்திருக்க முருகனா? அந்த முருகன் வேணாங்க. அப்ப செந்தில் முருகனா? எந்த முருகன் வேண்டாம். என் குலக்கடவுள் முருகப்பெருமான் வந்து அதே போதும். அப்ப பழைய எங்களுக்கு டிவி முருகன் சேவா தம்பி இருக்கா அப்படி அவரு ஓகேவா? முருகா சரவணா சண்முகா சடாச்சர சீக்கிரம் வாங்க. உங்களுக்காகவே நான் காத்திட்டே இருக்கேன். வாங்க முருகா. ஹலோ ஹலோ